சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவுகள். சொற்பொழிவு குறிப்புகள். உலகம் தழுவிய ஒருமைப்பாடு. ஓக் பீச் கிறிஸ்தவ ஒருமைப்பாட்டு சங்கம் 27 ஜூலை 1895. எல்லா மதங்களும் அடிப்படையில் ஒரே மாதிரிதான் இருக்கின்றன. கதையில் வருகின்ற பாரசேயனைப் போல் இன்று கிறிஸ்தவர்கள் இறையருளால் தங்கள் மதம் ஒன்றே சரியானது, மற்றவை தவறானவை, அவற்றிற்கு கிறிஸ்தவ மதத்தின் ஒளி வேண்டியிருக்கிறது என்று நினைக்கிறார்கள். ஆனாலும் அனைத்து மதங்களின் அடிப்படையில் ஓர் ஒற்றுமை இருக்கவே செய்கிறது. கிறிஸ்தவ மதத்துடன் உலக மதங்கள் ஒத்துப்போக வேண்டுமானால் பிற மதங்களையும் தழுவிப்போகின்ற தன்மையை கிறிஸ்தவ மதம் வளர்த்து கொள்ள வேண்டும். தனக்காக சாட்சி ஒன்றை வைக்காமல் இறைவன் எந்த இதயத்தையும் விடவில்லை. எல்லோரும், முக்கியமாக இயேசுவை பின்பற்றுபவர்கள் இதை ஒப்புக்கொள்ள வேண்டும். நல்லவர்கள் எல்லோரையுமே இறை குடும்பத்தில் சேர்த்து கொள்ள இயேசு தயாராக இருந்தார். ஏதோ ஒரு கொள்கையை நம்புபவன் அல்ல. பரமண்டலத்தில் இருக்கும் பிதாவின் சித்தப்படி நடப்பவனே சரியானதை செய்பவன். சரியானவர்களாக இருப்பது, சரியானதை செய்வது, இந்த அடிப்படையில் உலகம் ஒன்றுபட இயலும். உண்மை குரு யார்? ஆன்மீக சக்தியின் களஞ்சியமாக அவ்வப்போது உலகில் பிறந்து குரு சீட பரம்பரை மூலம் வருங்கால சந்ததியினருக்காக ஆன்மீக ஆற்றலை பாய்ச்சுபவரே உண்மை குரு. வேகமிக்க ஆறு தன் பழைய பாதையை விட்டு விலகி புதிய பாதை ஒன்றில் செல்வது போல் இந்த ஆன்ம சக்தியின் ஓட்டம் அவ்வப்போது திசை மாறுகிறது. அவ்வாறே பழைய நெறிகள் காலப்போக்கில் உயிரிழந்து மங்குவதும் புது புது நெறிகள் உயிர்கலையுடன் தோன்றுவதையும் காண்கிறோம். அத்தகைய உயிர் ததும்புகின்ற நெறிகளையே உண்மையான விவேகிகள் பின்பற்றுகிறார்கள். ஒரு காலத்தில் மகோன்னதமாக வாழ்ந்த மிருகங்களின் எலும்புக்கூடுகள் கண்காட்சி சாலையில் வைக்கப்பட்டிருக்குமே, அது போன்றவையே பழைய நெறிகள். அவற்றிற்கு உரிய மதிப்பை நாம் அளிக்க வேண்டும். சுவையான மாம்பழத்தை விரும்புபவனின் ஆசையை பட்ட மாமரம் நிறைவேற்ற முடியாது. அதுபோல் மிக உயர்ந்ததை அடைய வேண்டும் என்னும் ஆன்மாவின் ஆவலை இந்த பழைய நெறிகளால் நிறைவேற்ற முடியாது. என்னிடம் ஆன்மீக அறிவு இருக்கிறது போன்ற வீண் பகட்டுகளை விட்டுவிட்டு குருவின் வழிகாட்டுதலில் நம்மை முழுவதுமாக ஒப்படைப்பதே முதலில் வேண்டுவது. நம்மை நிறைநிலைக்கு அழைத்து செல்லும் வழி எது என்பது குருவுக்கு மட்டுமே தெரியும். இந்த விஷயத்தில் நாம் குருடர்கள். நமக்கு ஒன்றுமே தெரியாது. இத்தகைய பணிவு ஆன்மீக உண்மைகளுக்காக நமது இதய கதவை திறந்து வைக்கிறது. ஆணவத்தின் மிக மங்கலான நிழல் இருந்தாலும் நமது மனதில் உண்மை ஒளிராது. இந்த ஆணவ பேயை மனத்திலிருந்து விரட்ட எல்லோரும் முயல வேண்டும். பரிபூர்ண சரணாகதியே ஆன்மீக ஒளி பெற ஒரே வழி. குருவின் தகுதி. வியாபார முறையில் கணக்கு பார்க்கும் எண்ணத்தை விடு. ஒரு குறிப்பிட்ட பொருளின் மீதுள்ள பற்றுதலை விட இயலுமானால் நீ முக்தி பாதையில் செல்கிறாய். விலைமகளை, பாவியை, சாதுவை பார்க்காதே. விலைமகளும் ஆதிபராசக்தியே. துறவி இவ்வாறு ஒரு முறை சொல்வான், இருமுறை சொல்வான். பிறகு அறியாமையில் மூழ்கி ஒழுக்கமற்றவளே, தீயவளே என்பான். அறியாமை மொத்தமாக கண்ண நேரத்தில் மறைகிறது. சிறிது சிறிதாக மறையும் என்று சொல்வது முட்டாள்தனம். குரு லட்சியத்திலிருந்து வழுவிய போதிலும் அவரை பக்தியுடன் போற்றுகின்ற சீடர்கள் இருக்கிறார்கள். ராஜபுதனத்தில் ஒருவனை கண்டேன். அவனது குரு கிறிஸ்தவனாகிவிட்டார். எனினும் அந்த சீடன் தனது காணிக்கையை தொடர்ந்து அளித்து வந்தான். மேலை நாட்டு எண்ணங்களை விட்டுவிடுங்கள். ஒரு குருவை தேர்ந்தெடுத்த பின் முழு ஆற்றலையும் செலுத்தி அவரை பின்பற்றுங்கள். வேதாந்தத்தில் ஒழுக்க அடிப்படையில்லை என்று கூறுபவர்கள் குழந்தைகளே. அவர்கள் கூறுவதும் ஒரு வகையில் சரிதான். ஏனென்றால் வேதாந்தம் ஒழுக்கத்திற்கு அப்பாற்பட்டது. துறவிகளாகிய நீங்கள் உயர்ந்தவை பற்றியே பேசுங்கள். அதிகாரிவாதத்தால் வரும் தீமைகள். பழங்கால ரிஷிகளிடம் எனக்கு அளவற்ற மதிப்பும் மரியாதையும் உண்டு. எனினும் அவர்கள் மக்களுக்கு போதிக்கின்ற முறைகளை என்னால் கண்டிக்காமல் இருக்க முடியவில்லை. சிலவற்றை செய்யும்படி கட்டளையிடுவார்கள். ஆனால் ஏன் அவற்றை செய்ய வேண்டும் என்பதற்கான காரணத்தை விளக்க மாட்டார்கள். இந்த முறை முற்றிலும் தீங்கு விளைவிப்பது. மக்கள் தங்கள் லட்சியத்தை அறிய உதவுவதற்கு பதிலாக இது அவன் மீது பொருளற்ற மூடத்தனங்களின் ஒரு சுமையை ஏற்றிவிட்டது. நாங்கள் சொன்னாலும் மக்களால் உண்மையை புரிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் அவர்களுக்கு அந்த தகுதி கிடையாது,
என்ற தங்கள் காரணத்தை விளக்க மறுப்பதற்கு ஒரு நொண்டி சாக்கும் சொல்வார்கள். இந்த அதிகாரிவாதம் முற்றிலும் சுயநலம் காரணமாக எழுந்ததே. தங்கள் தனித்துறையான அவற்றின் அர்த்தத்தை எல்லோருக்கும் விளக்கிவிட்டால் தாங்கள் நிற்கின்ற உயர்ந்த உபதேச பீடத்தை இழக்க நேரும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதனால்தான் இந்த அதிகாரிவாதத்தை வற்புறுத்தினார்கள். இவற்றை பெறுவதற்குரிய தகுதி ஒருவனுக்கு இல்லை என்று நீ கருதினால் அவனுக்கு பயிற்சியையும் வழிமுறைகளையும் அதிகமாக்க வேண்டுமே தவிர குறைக்கக்கூடாது. அவனுக்கு நல்ல பயிற்சி அளித்து நுட்பமான பிரச்சனைகளையும் உணருமாறு அவனது அறிவை வளர்க்க வேண்டும். மனித ஆன்மாவின் எல்லையற்ற சாத்தியக்கூறுகளை இந்த அதிகாரிவாதிகள் புறக்கணித்து விட்டனர். சொந்த மொழியில் கொடுத்தால் யாரும் எந்தவித அறிவையும் பெற முடியும். ஒருவனுக்கு அவனது மொழியில் கற்றுக் கொடுக்கும் திறமை இல்லாத ஓர் ஆச்சாரியன் தன் திறமை குறைவுக்காக வருந்தி எழ வேண்டுமே தவிர உயர்ந்த அறிவு அவர்களுக்கு இல்லை என்று கூறி அவர்கள் அஞ்ஞானத்திலும் மூட நம்பிக்கையிலும் மூழ்கி இருக்குமாறு சபிக்கக்கூடாது. உண்மையை துணிவுடன் எடுத்து சொல். தகுதி குறைந்தவர்களை அது குழப்பும் என்ற பயம் வேண்டாம். மனிதர்கள் சுயநலக்காரர்கள். அறிவில் பிறர் தங்களுக்கு இணையாவதை விரும்பாதவர்கள். தங்கள் பெருமையும் மரியாதையும் போய்விடுமே என்றவர்கள் பயப்படுகிறார்கள். உயர்ந்த ஆன்மீக உண்மைகள் தகுதி குறைந்தவர்களிடம் குழப்பத்தை உண்டாக்கும் என்பது அவர்களின் வாதம். பின்வரும் சுலோகம் இதைத்தான் சொல்கிறது. செயலில் ஈடுபட்டிருக்கும் அஞ்ஞானி ஒருவனுக்கு ஞானத்தை போதித்து அவனது மனத்தை குழப்பக்கூடாது. தானும் ஒழுங்காக செயல்களை செய்து அஞ்ஞானிகளும் அவற்றில் பங்கெடுத்து கொள்ளுமாறு அவன் பழக்க வேண்டும். இவ்வாறு கீதை கூறுகிறது. ஒளியால் இருள் பெருகும் என்ற முரண்பாடான கூற்றை என்னால் நம்ப முடியவில்லை. அழிவே இல்லாத நித்தியமான பூரணமான சச்சிதானந்த கடலில் மூழ்கி ஒருவன் இறந்தான் என்று கூறுவது போன்றதே இது. அறியாமையால் ஏற்படும் தவறுகளிலிருந்து விடுபடுவதே ஞானம். அத்தகைய ஞானம் தவறான வழிகாட்டுமாம். அறிவு விளக்கம் குழப்பம் தருமாம். இது நடக்குமா? உண்மையை கூற போதிய துணிவு இல்லை. மக்களிடம் மதிப்பை இழக்க நேருமே என்ற பயம். உண்மையான அழிவற்ற உண்மைகளுக்கும் மக்களின் முட்டாள்தனமான நம்பிக்கைகளுக்கும் இடையே சமரசம் செய்ய முயல்கிறார்கள் இந்த அதிகாரிவாதிகள். தேசாச்சாரத்தையும் லோகாச்சாரத்தையும், அதாவது மக்களின் பழக்க வழக்கங்களையும் நாடுகளின் பழக்க வழக்கங்களையும் பின்பற்றியே ஆக வேண்டும் என்ற கொள்கையை இப்படி நிலைநாட்ட முயல்கிறார்கள். சமரசம் வேண்டாம், பூசி மெழுக வேண்டாம், பிணத்தை மலர்களால் மூட வேண்டாம். இருந்தாலும் லோகாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும், இதுபோன்ற போதனைகளை தூக்கி எறியுங்கள். முட்டாள்தனம். இத்தகைய சமரச முயற்சியின் பலன் என்னவென்றால் சிறந்த உண்மைகளை எல்லாம் குப்பை குவியலுக்குள் புதைத்து விடுவதும் அந்த குப்பை குவியல்களே பின்பு உண்மை என மதிக்கப்படுவதும் தான். கண்ணபிரான் துணிந்து போதித்த சில உண்மைகளான கீதை கூட நாளடைவில் சீடர்களின் கையில் சிக்கி இந்த சமரச வலையில் அகப்பட்டு கொண்டன. விளைவு, உலகத்திலேயே மிக சிறந்த சாஸ்திரமாகிய அதில் இப்போது மனிதனை வழி தவற செய்யும் கருத்துக்கள் நுழைந்துவிட்டன. இந்த சமரச முயற்சி வெட்கம் கெட்ட கீழ்த்தரமான கோழைத்தனத்தில் முளைப்பது. துணிந்து நில். அனைத்திற்கும் மேலாக என் பிள்ளைகள் துணிவுடன் இருக்க வேண்டும். எந்த காரணத்தாலும் இதுபோன்ற சமரசத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம். உயர்ந்த உண்மைகளை எல்லா மக்களுக்கும் எடுத்து கூறுங்கள். உங்கள் கௌரவம் போய்விடும் என்றோ ஏதோ பூசல்கள் உண்டாகிவிடும் என்றோ பயப்பட வேண்டாம். உண்மையை கைவிடுவதற்கு காரணமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அவற்றை வென்று உண்மையை பின்பற்றும் உறுதி மட்டும் உங்களிடம் இருக்குமானால் உங்களிடம் தானாகவே தெய்வீக ஆற்றல் ஒன்று தோன்றிவிடும். அப்போது நீங்கள் உண்மை என்று நம்பாதவற்றை பற்றி உங்கள் முன்னிலையில் பேசவே பிறர் நடுங்குவார்கள். சிறிதும் பிறளாமல் 14 ஆண்டுகள் உண்மையை கடைபிடிக்க உங்களால் முடியுமானால் நீங்கள் சொல்வதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இவ்வாறு நீங்கள் மக்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்கிறீர்கள். அவர்களின் தலைகளை உடைக்கிறீர்கள். மக்கள் சமூகம் முழுவதையுமே உயர்த்துகிறீர்கள். மதத்தின் சாரம். அமெரிக்க சொற்பொழிவின் குறிப்பு. மனித உரிமைகள் என்பதுதான் பிரான்ஸ் நாட்டில் சமுதாயத்தின் அடிப்படை கருத்தாக நெடுநாள் இருந்தது. பெண்ணுரிமைகள் என்ற ஓசை அமெரிக்காவில் இன்னும் பொதுமக்களின் செவிகளில் விழுந்து கொண்டே இருக்கிறது. இந்தியாவில் நாங்கள் எப்போதும் கடவுள் உரிமைகள் பற்றியே சிந்திக்கிறோம்.
எல்லா நெறிகளையும் தன்னகத்தே கொண்டு நிற்பது வேதாந்தம். இந்தியாவில் எங்களுக்கே உரிய கருத்தொன்று உண்டு. எனக்கு ஒரு மகன் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். மனத்தை ஒருமுகப்படுத்தும் பயிற்சியையும் ஒரு வரி பிரார்த்தனையையும் தவிர வேறு எந்த மதத்தையும் நான் அவனுக்கு போதிக்கக்கூடாது. அந்த பிரார்த்தனையும், இந்த பிரபஞ்சத்தை படைத்த கடவுளை நான் தியானம் செய்கிறேன், அவர் என் மனதை ஒளிபெற செய்வாராக என்பதை தவிர உங்கள் கருத்துப்படி உள்ள ஒன்று அல்ல. பிறகு தகுந்த வயது வந்ததும் அவன் பல்வேறு தத்துவங்களையும் போதனைகளையும் அறிவதற்காக பலரை நாடுகிறான். உண்மை என்று அவனுக்கு புலப்படுகின்ற ஒன்றை பற்றி கொள்வான். அந்த உண்மையை போதிக்கின்ற குருவை ஏற்றுக்கொண்டு சீடனாகி விடுகிறான். அவன் தன் விருப்பப்படி இயேசுவையோ புத்தரையோ முகமதுவையோ தன் வழிபடு கடவுளாக தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். இவை ஒவ்வொன்றையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இஷ்டம் அல்லது சொந்த பாதையை தேர்ந்தெடுப்பதில் ஒவ்வொருவருக்கும் சுதந்திரம் உண்டு. எனவே என் மகன் பௌத்தனாகவும் என் மனைவி கிறிஸ்தவ மதத்தினளாகவும் நான் முகமதியனாகவும் முழு சுதந்திரத்தோடும் ஒருவித சண்டையின்றியும் இருந்து வரலாம். எல்லா பாதைகளும் சேரும் இடம் கடவுளே என்பது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. எல்லோரும் நமது பாதை வழியாக கடவுளை கண்டால்தான் உலகம் முன்னேறும் என்பது இல்லை. இதுவும் நமக்கு மகிழ்ச்சி தரும் விஷயமே. உங்கள் கோட்பாடு எனக்கு பொருந்தாது, எனது கோட்பாடு உங்களுக்கு ஒத்துவராது என்பது எங்கள் அடிப்படை கோட்பாடு. நானே எனது மதம், பகுத்தறிவு மதம் என்று நாங்கள் நம்புகின்ற ஒரே மதம் இந்தியாவில் நாங்கள் உருவாக்கிய மதமே என்பது உண்மைதான். ஆனால் அதனை பகுத்தறிவு மதம் என்று நாங்கள் ஏன் சொல்கிறோம் என்றால், அது கடவுளை தேடுகின்ற அனைவரையும் தன்னிடம் சேர்த்து கொள்கிறது. எல்லாவிதமான வழிபாட்டு முறைகளையும் பரந்த மனதுடன் ஏற்றுக்கொள்கிறது. கடவுள் கருத்துக்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறது என்பதால்தான். எங்கள் மதத்தின் குறைபாடுகளை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஏனெனில் உண்மை என்பது எல்லா மதங்களுக்கும் அப்பாற்பட்டது. இவ்வாறு ஒப்புக்கொள்வதால் எங்கள் மதம் என்றுமே அழியாமல் வளர்ந்து கொண்டே செல்லும் என்ற உறுதி ஏற்படுகிறது. மத பிரிவுகளும் சடங்குகளும் நூல்களும் மனிதன் தன் உண்மை இயல்பை உணர்ந்து கொள்வதற்கு உதவுகின்ற அளவிற்கு சரிதான். உணர்ந்து கொண்டதும் அவற்றை அவன் துறந்து விடுகிறான். நான் வேதங்களை துறக்கிறேன் என்பது வேதாந்த தத்துவத்தின் கடைசி வார்த்தை. அவனை முக்தி பாதையில் அழைத்து சென்ற சடங்குகளும் தோத்திரங்களும் சாஸ்திரங்களும் அவனுக்கு தேவையற்றவை ஆகிவிடுகின்றன. சோகம் சோகம், நானே அவன் நானே அவன் என்று அவன் உதடுகள் ஒலிக்கின்றன. அவனை பொறுத்தவரை கடவுளை நீ என்பது தெய்வ நிந்தனை. ஏனெனில் அவன் பிதாவுடன் ஒன்றிவிட்டான். என்னை பொறுத்தவரை வேதங்களில் பகுத்தறிவுக்கு ஏற்ற பகுதியை மட்டுமே நான் எடுத்துக்கொள்கிறேன். வேதங்களில் சில பகுதிகள் முரணாக தோன்றுகின்றன. வேதங்கள் மேலை நாட்டு கருத்துப்படியுள்ள பேருணர்வு வெளிப்பாடுகளாக கருதப்படுவதில்லை. கடவுளையும் எல்லாம் அறிந்த அவரது தன்மையையும் பற்றி நாம் அறிந்தவற்றின் தொகுப்பே வேதங்கள். ஆனால் நாங்கள் வேதங்கள் என்று சொல்கின்ற நூல்கள் மட்டுமே இந்த இறையறிவால் நிறைந்தவை என்று சொல்வது வெறும் அறிவீனம். பல்வேறு மத சாஸ்திரங்களிலும் பல்வேறு அளவில் இந்த அறிவு உள்ளது. வேதங்களில் பகுத்தறிவுக்கு ஒத்திருக்கும் பகுதிகளே வேதங்கள் என்று மனு கூறுகிறார். இந்த கருத்தை எங்கள் தத்துவ ஞானிகளில் பலரும் ஏற்று கொண்டிருக்கின்றனர். உலகத்து மத நூல்கள் அனைத்திலும் வேதங்கள் மட்டுமே வேதங்களை படிப்பது முதன்மையானது அல்ல என்று முழங்குகின்றன. மாறாத ஒன்றை அறிய உதவுவதே உண்மையான கல்வி. படிப்பாலோ நம்பிக்கையாலோ ஆராய்ச்சியாலோ அதை பெற முடியாது. அது உணர்வு கடந்த நிலையிலும் சமாதி நிலையிலும் பெறக்கூடிய ஒன்று. அந்த நிறைநிலையை ஒருவன் அடையும் போது சகுன கடவுளின் இயல்பை அடைகிறான். நானும் என் பிதாவும் ஒன்றே. தனி பரம்பொருளான பிரம்மத்துடன் நான் ஒன்றியிருப்பதை அவன் அறிகிறான். சகுன கடவுள் ஆகிறான். மாயை திரை வழியாக, அதாவது அறியாமை வழியாக பார்க்கப்படுகின்ற பரம்பொருளே சகுன கடவுள். ஐம்புலன்களால் கடவுளை அறிய முயலும்போது சகுன கடவுளாகவே அவரை காண முடியும். உண்மை என்னவென்றால் ஆன்மாவை புறப்பொருளாக்க முடியாது. அறிபவன் எப்படி தன்னையே அறிய முடியும்? மிஞ்சிப்போனால் நிழலை வெளியே தோன்றும்படி செய்யலாம். அந்த முயற்சியில் மிகவும் தெளிவாக தோன்றும் நிழலே சகுன கடவுள். ஆன்மா நித்தியமான அகப்பொருள். அதை புறப்பொருளாக்க நாம் இடைவிடாமல் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டத்தின் விளைவாக ஏற்பட்டதே நாம் ஜடப்பொருள் என்று அழைக்கின்ற இந்த பிரபஞ்சம்.
ஆனால் இவை எளிய முயற்சிகள். ஆன்மாவை புறப்பொருளாக்குவதில் மிக உயர்ந்த வெளிப்பாடே சகுன கடவுள். உங்கள் மேலை நாட்டு அறிஞர்களுள் ஒருவர் மிக சிறந்த கடவுள் மனிதனின் மிக உயர்ந்த படைப்பு என்று கூறியுள்ளார். மனிதனைப் போலவே கடவுளும் இருக்கிறார். இந்த மனித வெளிப்பாடுகளின் மூலமாக அல்லாமல் அவரை யாராலும் காண முடியாது. நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் பேசுங்கள், எவ்வளவு வேண்டுமானாலும் முயலுங்கள். ஆனால் கடவுளை மனிதனாக அல்லாமல் வேறு விதமாக எண்ணவே முடியாது. ஏனென்றால் உங்களைப் போலவே கடவுளும் இருக்கிறார். பாமரன் ஒருவனிடம் சிவபெருமானின் திருவுருவை செய்ய சொன்னார்கள். அவனும் பல நாள் முயன்றான். இறுதியில் அவன் செய்து முடித்தது ஒரு குரங்கின் உருவத்தையே. ஆகவே கடவுளை உள்ளது உள்ளபடி அவரது அறுதி நிறைநிலையில் நாம் சிந்திக்க முயன்றால் படுதோல்வியை அடைவோம். ஏனெனில் நாம் இப்போது உடலால் கட்டுப்பட்டும் எல்லைக்கு உள்ளாகியும் இருக்கிறோம். எனவே மனிதனாகத்தான் நாம் அவரை காண முடியும். எருமைகள் கடவுளை வழிபட விரும்பினால் அவை தங்கள் இயற்கைக்கு ஏற்ப கடவுளை ஒரு பெரிய எருமையாக காணும். மீன் ஒரு கடவுளை வழிபட விரும்பினால் கடவுளை அது ஒரு பெரிய மீனாகவே கருதுவது இயல்பு. அவ்வாறே மனிதனும் கடவுளை தன்னை போல்தான் கருத முடியும். மனிதனும் எருமையும் மீனும் பல்வேறு பாத்திரங்களை குறிப்பிடுவனவாக நினைத்து கொள்ளுங்கள். இந்த பாத்திரங்கள் கடவுளாகிய கடல் நீரினால் நிரப்பப்படுவதற்கு அந்த கடலுக்கு செல்கின்றன. அவை நிரப்பும் நீர் அவை ஒவ்வொன்றின் உருவத்திற்கும் ஆற்றலுக்கும் ஏற்பவே அமையும். மனிதனில் அந்த நீர் மனித வடிவில் இருக்கும், எருமையில் எருமை வடிவில் அமையும், மீனில் மீனின் உருவம் போல் அமையும். ஆனால் இந்த பாத்திரங்கள் ஒவ்வொன்றிலும் இருக்கும் நீர் இறைக்கடலில் உள்ள அதே நீர்தான். இரண்டு வித மனிதர்கள் கடவுளை மனிதனாக வழிபடுவதில்லை. ஒன்று மதம் என்பதே இல்லாத காட்டு மிராண்டிகள், இன்னொன்று மனித இயற்கையின் எல்லைகளை கடந்த பரமஹம்சர்கள். யாருக்கு இயற்கையே அவனது ஆன்மாவாகி விடுகிறதோ அவன் மட்டுமே கடவுளை உள்ளது உள்ளபடி வழிபட முடியும். காட்டு மிராண்டி வழிபடாததற்கு காரணம் அறியாமை. ஜீவன் முக்தர்கள் தங்கள் உள்ளேயே கடவுளை உணர்வதால் வழிபடுவதில்லை. சோகம் சோகம், நானே அவன் நானே அவன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் எப்படி தங்களையே வழிபட முடியும்? சிறிய கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு சிங்கக்குட்டி இருந்தது. சாகும் நிலையில் இருந்த அதன் தாய் அதனை சில ஆடுகளுக்கு இடையில் விட்டுவிட்டு செத்துவிட்டது. ஆடுகள் அந்த சிங்கக்குட்டிக்கு உணவளித்து தங்க இடமும் அளித்தன. சிங்கக்குட்டி வளர்ந்தது. ஆடுகள் பா என்று கத்தும்போது சிங்கக்குட்டியும் பா என்றே கத்திற்று. அங்கு ஒரு நாள் வேறொரு சிங்கம் வந்தது. மற்ற ஆடுகளுடன் அந்த ஆட்டுச் சிங்கமும் ஆடுகள் போல் கத்தியதை கண்டது. உடனே அது வியப்புடன் ஆட்டு சிங்கத்திடம், நீ இங்கு என்ன செய்கிறாய் என்று கேட்டது. அதற்கு அந்த ஆட்டுச் சிங்கம், பா, நான் ஒரு சிறிய ஆடு, எனக்கு பயமாக இருக்கிறது என்று கூறியது. முட்டாளே, என்னோடு வா, நீ யார் என்று உனக்கு காட்டுகிறேன் என்று சொல்லி சிங்கம் அதனை ஒரு தெளிந்த சிற்றோடைக்கு அருகில் அழைத்து சென்றது. நீரில் அதன் நிழலை காட்டியது. நீ ஒரு சிங்கம், என்னை பார், ஆடுகளை பார், உன்னையும் பார் என்று கூறியது. அவ்வாறே அந்த ஆட்டுச் சிங்கம் பார்த்த பிறகு, பா, நான் ஒரு ஆடு போல் தோன்றவில்லை, உண்மைதான், நான் ஒரு சிங்கம்தான் என்று கூறியது. அவ்வாறே கூறிக்கொண்டு குன்றுகள் எல்லாம் நடுங்கி குலையும் வண்ணம் ஒரு கர்ஜனை செய்தது. இதுதான் விஷயம். பழக்க வழக்கம் என்ற ஆட்டுத்தோலை பொருத்தி கொண்டிருக்கின்ற சிங்கங்கள் நாம். சூழ்நிலைகளின் காரணமாக மனவசியத்தில் ஆழ்கி வலிமை இழந்து கிடக்கிறோம். இந்த மனவசியத்திலிருந்து நம்மை விடுவிப்பதே வேதாந்தத்தின் துறை. அடைய வேண்டிய குறிக்கோள் சுதந்திரம். இயற்கை நீதிகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதே சுதந்திரம் என்ற கருத்தை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். அதன் பொருள் என்ன என்பது எனக்கு விளங்கவில்லை. இயற்கையை எதிர்த்து போராடியதால் தான் மனித முன்னேற்றம் ஏற்பட்டதாக மனித முன்னேற்ற வரலாறு கூறுகிறது. தாழ்ந்த நீதிகளை உயர்ந்த நீதிகளை கொண்டுதான் வெல்ல முடியும் என்று விளக்கம் தரலாம். இதிலும் வெல்லும் மனம் இருக்கிறதே, அது சுதந்திரத்தை நாடிக்கொண்டேதான் இருக்கும். போராட்டங்கள் எல்லாம் நியதிகள் மூலமாகவே ஏற்படுகின்றன என்று அந்த மனம் அறிந்ததும் நியதிகளையே அது வெல்ல விரும்புகிறது. எனவே குறிக்கோள் எப்போதும் சுதந்திரமே. மரங்கள் நியதிகளை எதிர்ப்பதில்லை. பசு திருடியதை நான் பார்த்ததே இல்லை.
சிப்பி பொய் சொல்லியதில்லை. எனினும் அவை மனிதனை விட உயர்ந்தவை அல்ல. சமுதாயம், அரசியல், மதம் என்ற எந்த துறையில் ஆனாலும் நீதிகளுக்கு கீழ்ப்படிதல் என்பது நம்மை வெறும் ஜட பொருளாக்கிவிடும். சுதந்திரத்தை தீவிரமாக வலியுறுத்துவதே வாழ்வு. அளவுக்கு மீறிய நீதிகள் என்பது மரணமே. இந்துக்களைப் போல் இவ்வளவு ஏராளம் நீதிகளை பெற்றிருக்கும் நாடு வேறு எதுவும் இல்லை. விளைவு தேசிய மரணம். ஆனால் இந்துக்களிடம் ஒரு தனித்தன்மை இருந்தது. மதத்தில் எந்தவிதமான கொள்கைகளையோ கோட்பாடுகளையோ அவர்கள் வகுத்து கொள்ளவில்லை. அதனால் அவர்களின் மதம் வளர்ந்து ஓங்கியது. மதத்தில்தான் நாங்கள் செயல்முறை மிக்கவர்களாக இருக்கிறோம். உங்களிடம் இந்த பண்பு இல்லை. அமெரிக்காவில் சிலர் ஒன்று சேர்வார்கள். நாம் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம் என்பார்கள். 5 நிமிடத்தில் ஆரம்பித்தும் விடுவார்கள். ஆனால் இந்தியாவில் 20 பேர் வாரக்கணக்காக கூடி பேசினாலும் அது உண்டாகாது. கையை உயர்த்தியபடியே 40 ஆண்டுகள் இருந்தால் முக்தி நிச்சயம் என்று ஒருவன் சொன்னால் அது உடனே செய்யப்படும். ஆகவே எங்கள் துறையில் நாங்கள் செயல் வீரர்கள், உங்கள் துறையில் நீங்கள். அனுபூதிக்கான அனைத்து வழிகளிலும் மிக சிறந்தது அன்பு வழி. ஒருவன் கடவுளை நேசிப்பானானால் பிரபஞ்சமே அவனது அன்பிற்கு உரியதாகிவிடுகிறது. ஏனெனில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே கடவுளுடையது, எல்லாம் அவருடையது. அவர் என் அன்பர், நான் அவரை நேசிக்கிறேன் என்று பக்தன் கூறுகிறான். இவ்வாறு ஒவ்வொரு பொருளும் பக்தனுக்கு புனிதமாகி விடுகின்றன. ஏனெனில் அனைத்தும் கடவுளின் உடைமைகளே. ஆகவே நாம் எவ்வாறு ஒருவனுக்கு தீங்கு செய்ய முடியும்? ஒருவனை எவ்வாறு நேசிக்காமல் இருக்க முடியும்? கடவுளிடம் அன்பு செலுத்த தொடங்கினால் காலப்போக்கில் நாம் ஒவ்வொருவரிடமும் அன்பு செலுத்துவோம். அவரை நெருங்க நெருங்க எல்லாம் அவரில் இருப்பதை காண்போம். நமது இதயம் வற்றாத அன்பின் ஊற்றாகிவிடும். இந்த அன்பு ஒளியின் முன்பு மனிதன் மாற்றமடைகிறான். இறுதியில் அன்பு, அன்பு செய்பவர், அன்பு செய்யப்படுபவர் மூன்றும் உண்மையில் ஒன்றே என்ற அற்புத உண்மையை உணர்கிறான்.